Hello everyone. In the video நம்ம இப்ப பார்க்க போறது வந்து palindrome of a string. அப்படினா என்னன்னா வந்து ஒரு stringனா நமக்கு தெரியும் ஒரு group of characters. இப்போ ஏதோ ஒரு லெட்டர் ஒரு வேர்ட் அதெல்லாம் string அப்படி தான் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து palindrome அப்படின்னு செக் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராம். palindromeனா என்ன? ஒரு ஸ்ட்ரிங்கும் அந்த ஸ்ட்ரிங்கோடைய ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து palindrome. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் வந்து மேடம், மலையாளம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேடம் அப்படின்னு நீங்கள் நேராக வாசித்தாலும் திருப்பி வாசித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து palindrome அப்படின்னு பேர். நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி சி ப்ரோக்ராமில் எப்படி இந்த palindrome கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல வந்து வழக்கம் போல் string.h நமக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் லென்த்துன்னு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். லென்த் ஏன் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம செக்கிங் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்ட்ரிங் லென்த் நமக்கு வேணும். அப்புறம் ஸ்ட்ரிங்கை வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து string h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து stdio.h வழக்கம் போல் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணால் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து இன்புட் அவுட்புட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து அதையும் ஹெடர் ஃபைலையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் மெயின் ஸ்டார்ட் ஆகுது, இன்ட்டு மெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு, ஓப்பன் பிரேஸ் கொடுத்துட்டோம். இப்போ டிக்ளேர் பண்ணுறோம். என்ன டிக்ளேர் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வாங்க போகிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கோடைய டைப்பு சைஸ் அதோடைய பேர். ஸோ ஸ்ட்ரிங்கை எஸ்ன்னு வச்சுக்கிறோம், அதோட டைப் வந்து கேரு, அதோடய சைஸ் வந்து 1000. அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து 1000 கேரக்டர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்கை செக் பண்ண போகிறோம். சில வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே. அதெல்லாம் தான் INC. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இனிஷியலாக அதுக்கு வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டோம். இன்ட் அதோட டைப் வந்து இன்ட்டாக இருக்குது, ஓகேவா? இன்ட்டுனா முழு நம்பர், ஃப்ளோட்னா பாயிண்ட்ஸ் வச்சு வரும், இன்ட்டுனா முழு நம்பராக இருக்கும். நமக்கு கவுண்டில் எப்பவுமே ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 10, அதில் 10 கேரக்டர்ஸ் இருக்குது, 12 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா 10.2 10.3 அப்படிலாம் வராது. ஸோ வந்து எந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து முழு வேல்யூஸாக வருமோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ INCங்கிற 3 வேரியபிள் 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கணும். ஸோ வாங்குறதுக்காக வேண்டி நம்மகிட்ட யூசர்கிட்ட வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி printf enter the string அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த printf மெசேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்டர் த ஸ்ட்ரிங் கொடுத்து ஒரு கர்சர் பிளிங்க் ஆகி நிற்கும். யூசருக்கு வந்து கேட்குதுங்கிற ஒரு இதை கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த கர்சருக்குள்ளே கெட் எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் கெட் எஸ். ஸோ கெட் எஸ் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கிடும். வாங்கின உடனேயே n is equal to strlen of s, ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கின உடனேயே லென்த்தை கண்டுபிடிச்சி n ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ n என்ன இருக்குது, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார் லூப் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணி அந்த எல்லா எலமெண்ட்ஸையும், அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா கேரக்டர்ஸையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்டும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளதும், தேர்டும் லாஸ்ட்டுக்கு 2 முன்னாடி உள்ளதும், அந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாதியில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் செக் பண்ண போகுது. இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு palindrome இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகுது. என்ன பண்ணுறீங்க, இப்போ ஃபார் லூப் வந்து i is equal to 0 ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம கேரக்டருடைய அரே வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் எப்பவுமே 0 தான். ஸோ i is equal to 0, i less than n/2. ஸோ n/2னா என்ன, பாதி வரைக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கை பாதி வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கிட்டு இந்த பாதியும் அந்த பாதியும், இந்த பாதியை ஃபஸ்ட்லேருந்து வருவோம், அந்த பாதியை ரிவர்ஸ்லேருந்து வருவோம், ரெண்டும் சேமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து palindrome அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம், இஃப் s of i is equal to s of n minus i minus 1, இந்த கண்டிஷன் செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட்டையும், செகண்ட் எலமெண்ட்டையும் லாஸ்ட்டுக்கு முந்தின எலமெண்ட்டு, தேர்ட் எலமெண்ட்டு லாஸ்ட்டுக்கு முந்தினது, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், செக் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு செக்கிங் முடிஞ்ச உடனே கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இது எதுக்காகனா வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த லூப், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு முடிவு பண்ணுறது. ஒரு வேலை வந்து ஈக்குவலாக இல்லையா, ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷனை வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதில் இஃப் தான் இது, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போது
இது செக் பண்ணிகிட்டே வருது, இந்த லூப் எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, எல்லா எலமெண்ட்ஸும் செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து செக் பண்ணுறோம், எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணி முடிச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ஒரு if c is equal to i. ஸோ இப்போ வந்து i வந்து என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து என்னுடைய பாதி, அதாவது என்னுடைய பாதிங்கிறது என்ன, இப்போ நம்ம வந்து இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்டும் லாஸ்ட்டில் 3 எலமெண்ட்டும் செக் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னு ஆயிடுச்சு இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம், if c is equal to i அப்படின்னு கண்டிஷனை செக் பண்ணுறோம். இது ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சு இது வந்து சேமாக இருந்துச்சுன்னா print f string is an palindrome. இந்த ரெண்டும் சேமாக இல்லைன்னா இந்த string is not a palindrome. அவ்வளோதான். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிட்டர்ன் 0 வழக்கம் போல் மெயின் ப்ரோக்ராம் இன்ட் மெயின் கொடுத்ததுனால ரிட்டர்ன் 0 கொடுத்து முடிச்சிருக்கோம். க்ளோஸ் பிரேஸ்க்கு ஒரு ஓப்பன் பிரேஸ்க்கு ஒரு க்ளோஸ் பிரேஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வீடியோவில் வந்து கேல்குலேஷனாக கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸாம்பிள் வந்து மேடம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த மேடம்ங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து 5 லெட்டர் இருக்குது. MADAM அப்படின்னு 5 லெட்டர் இருக்குது. இந்த 5 லெட்டரை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் செக் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெட்டர் எம், லாஸ்ட் லெட்டர் எம், ரெண்டு சேமாக இருக்குது. ஆமாம், இதோட முடிச்சிட முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாதி முதலிருந்து வர்றதும் செகண்ட் பாதி ரிவர்ஸ்லேருந்து வர்றதும் ஒன்றா இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமேன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, மேடம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இண்டெக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் 0 1 2 3 4. ஏன்னா எப்போவுமே 0ல் தான் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ்ங்கிறது பொசிஷன், 0th பொசிஷனில் ஆரம்பித்து 1 2 3 4ன்னு 5 லெட்டர்ஸ் இருக்குது, 0லேருந்து 4 வரைக்கும். ஸோ மேடம்ங்கிற வேர்டை வந்து நான் வந்து இப்படி பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். லென்த் வந்து 5, ஏன்னா MADAM 5 லெட்டர் இருக்குது, லென்த் வந்து 5, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வந்து அந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இனிஷியலாக வந்து i is equal to 0, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், i is equal to 0வும் i is equal to 4. ஓகேவா. அப்போது 0th எலமெண்ட்டும் 4th எலமெண்ட்டும், அடுத்தது i is equal to i plus 1 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும், ஏங்கிற எலமெண்ட்டும் இங்கே ரிவர்ஸில் வந்து i minus 1ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வந்து ஏ வந்து 3 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு. ஸோ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த எலமெண்ட்டும் ஒன்றா இருக்கா. ஆமாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த எலமெண்ட் ரெண்டு ஒன்றா இல்லாட்டிக்கு அது பேலண்ட்ரோமாக இருக்க சான்ஸ் இல்லை. பட் நம்ம அப்படி முடிச்சிட முடியாது. இந்த எலமெண்ட் ஒன்றா இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேயும் சில எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து பேலண்ட்ரோம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை செக் பண்ணணும், இங்கேருந்து இந்த செகண்ட் ஹாஃபை செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ MAD அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டு, இங்கேருந்து பார்த்தா MADங்கிறது இந்த பக்கம் உள்ள வேர்டு. ஸோ இந்த வேர்டு MAD, இந்த வேர்டு MAD, இந்த ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் வந்து பேலண்ட்ரோம் சொல்லிடலாம். அதை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் S of 0, S of n minus I minus 1 ப்ரோக்ராம் லாஜிக் படி நான் போட்டிருக்கேன். I இங்கே 0, ஸோ I minus 1ன்னு போடும்போது S of 0வையும் S of 4ஐயும் செக் பண்ணோம் இந்த ஃபார்முலா படி. ஸோ 0வையும் 4ஐயும் செக் பண்ணிருச்சு. ஆமாம், ரெண்டுமே சேம் தான், இதுவும் M தான் அதுவும் M தான். ஒரு டிக் போட்டுக்கிட்டோம் ஆமான்னு சொல்கிறதுக்காக வேண்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, I is equal to I plus 1. ஸோ I வந்து 1 ஆயிடுச்சு. இங்கே என்னவா இருக்கும், இந்த இடத்துல வந்து n minus I minus 1ன்னு இருக்கும். அப்போ என்னவாகும் 5 minus 1 minus 1. அப்போ வந்து இந்த எலமெண்ட் தான் இது குறிக்கும். ஓகேவா. ஸோ S of 1ஐயும் S of 3ஐயும் செக் பண்ணணும். நம்ம ஷார்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டு செக்கிங்கே முடிஞ்சிருச்சு. பெரிய லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ வந்து S of 1ன்னு பார்க்குறோம், ஈக்குவல் டு S of 5 minus I minus 1 which is 3. ஸோ இதுவும் ஏ அதுவும் ஏ. S of 1ங்கிறது ஏ, இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன், ஆக்சுவலாக 1ன்னு போடணும். S of 1ங்கிறது ஏ, S of 3ங்கிறது ஏ, இது ரெண்டும் சேம். ஸோ இந்த லெட்ரு சேமு எஸ், அடுத்தது இதுவும் சேமு எஸ். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், A is equal to A அப்படின்னு, இது வந்து S of 1 A, S of 3 A, ரெண்டு சேம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வந்து I is equal to I plus 1. ஸோ இப்போ என்னவாகும், I வந்து 2 ஆயிரும். I 2 ஆனவொன்னே என்ன பண்ணுவீங்க, S of 2 செக் பண்ணணும். S of 2ங்கிறது வந்து D. ஸோ இங்கே ரிவர்ஸ்லேருந்து வரணும். S of n minus I minus 1 அப்படின்னு வரும். n minus I minus 1னா என்ன, 5 minus 2 minus 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னவா இருக்கும், இங்கே 5 minus 2 minus 1னா 5 minus 3, அப்போ 2. ஸோ இங்கேருந்து வந்தாலும் S of 2 ஆயிடுது, அங்கேருந்து பார்த்தாலும் S of 2 ஆயிடுது. S of 5 minus
2 minus 1 அப்போ இது வந்து 5 minus 3 ஸோ S of 2 is equal to S of 2 S of 2ங்கிறது என்ன D ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 5 letters இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து சென்ட்ரல் எலிமெண்ட்டாக வந்துருச்சு சப்போஸ் 6 letters இருந்தால் கூட இப்படியே செக்கிங் வந்து சேம் தான் இங்கே நமக்கு மிட் எலிமெண்ட் ரெண்டு எலிமெண்ட் சேமாக வந்துருச்சு அவ்வளோதான் ஓகேவா ஸோ இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு ஆமாம் டி இதுவும் டி தான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபும் இங்கே ரிவர்ஸில் வர ஃபஸ்ட்டு ஹாஃபும் ரெண்டுமே வந்து சேம் ஆயிடுச்சு ஸோ எம்ஏடி இங்கேருந்து பார்த்தா எம்ஏடி ஓகேவா நம்ம லாஜிக்காக இப்படி போட்டு பார்த்தாலும் இந்த எம்ஐ இங்கே எழுதிட்டு எம்ஏடிஏஎம்னு ரிவர்ஸில் எழுதினாலும் சேமாக தான் வருது ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு செக் பண்ணுறோம் இந்த செக்கிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஐங்கிறது வந்து கவுண்டர் வேரியபிள் சி வந்து எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த லூப் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உள்ள கவுண்டரு ஸோ ஒவ்வொரு வாட்டி ஐ முடிஞ்ச உடனே ஐயும் சியும் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது ஸோ ஐயும் சி இன்க்ரிமெண்ட் ஆகுது ஒரே மாதிரி அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த லூப் ஆகும்போது ஐயும் சியும் ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு அதாவது எத்தனை வாட்டி பண்ணணுமோ அவ்வளோ வாட்டி பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஐ இஸ் ஈக்குவல் டு சிங்கிற கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஸோ எவ்ரி டைம் சி இஸ் ஈக்குவல் டு ஐயா இருக்குது ஸோ ஃபைனலாக செக் பண்ணுறீங்க இஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஐ இது ஏன் செக் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா வந்து எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணி பார்த்தாச்சா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இதை செக் பண்ணோம் ஏன்னா இங்கே வந்து நம்ம பாதிலே விட்டுட்டு முடிச்சிட முடியாது ஸோ ஃபுல்லாக முடிச்சிருக்க செக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த சி இஸ் ஈக்குவல் டு ஐயா அப்படின்னு செக் பண்ணுறோம் எஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடலாம் அவ்வளோதான் ஸோ இதுதான் லாஜிக்கு ஸோ கொடுத்த எலமெண்ட்டுடைய லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபும் முன்னாடி இருந்து போகணும் செகண்ட் ஹாஃப் பின்னாடி இருந்து வரணும் ரெண்டும் சேமாக இருந்தால் ஸ்ட்ரிங் ஒரு பாலிண்ட்ரோம் அவ்வளோதான் இல்லாட்டா இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இன்புட் கொடுத்து செக் பண்ணியிருக்கோம் என்ட்ரு ஸ்ட்ரிங்னு கேட்டுக்கு நான் மேடம் கொடுத்துருக்கேன் நான் இப்போ காமிச்ச எக்ஸாம்பிள் தான் பாலிண்ட்ரோம்னு ஆன்சர் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து நெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே என்ன பண்ணோம் இந்த சியையும் ஏன் செக் பண்ணோம் முதலையே அது வந்து ராங் ஆயிடுச்சு இந்த சியும் ஈயும் சேமாக இல்லை அப்போவே நம்ம வந்து பாலிண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லிடலாம் பட் அப்படி நம்ம எல்லா ஸ்ட்ரிங்கும் அதே மாதிரி சொல்ல முடியாதனால எவ்ரி ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணால் தான் நம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக செக் பண்ணியிருக்கோமான்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது வந்து நாட் அ பாலிண்ட்ரோம் ஆன்சர் வந்திருக்கு அவ்வளோதான் ப்ரோக்ராம் லாஜிக்கு ஸோ உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்